இப்பொழுது நாங்கள் 20வது வினாவுக்கு செல்வோம். அலைமுதல் வீக்கதியுடன் இயங்குகின்றது. இதனால் பிறப்பிக்கப்படும் அலையின் மீடுரன் 1500 ஹெர்ட்ஸ் ஆகும். இதனால் பிறப்பிக்கப்படும் அலைமுகம் காட்டப்பட்டுள்ளது. வலப்பக்கம் அலைநீளம் 20 சென்டிமீட்டர், இடப்பக்கம் அலைநீளம் 24 சென்டிமீட்டர். அலைமுதல் பயணிக்கும் வேகம் என்ன? அப்பொழுது எங்களுக்கு தெரியும், அலைமுதல் பயணிக்கும் திசையில் அலைநீளம் குறைவடையும், அதற்கு எதிர் திசையில் அலைநீளம் அதிகரிக்கும். எனவே அலைமுதல் இடமிருந்து வலம் நகர்கின்றது. இப்பொழுது நோக்கி நகரும் போது λ1 சமன் C-V இன் கீழ் F என அமையும். அதன்படி 20 தர 10⁻² சமன் C-V இன் கீழ் F. ஆகவே C-V சமன் 20F தர 10⁻². விலத்தி அசையும் போது λ2 சமன் C+V இன் கீழ் F என அமையும். அதன்படி C+V சமன் 24F தர 10⁻². இது சமன்பாடு 2. இப்பொழுது சமன்பாடு 2 சமன்பாடு 1 கழிக்கும் போது 2V சமன் 4F தர 10⁻². ஆகவே V சமன் 2F தர 10⁻². இப்பொழுது நாங்கள் F க்கு பதிலாக 1500 பிரதியிடும் போது V சமன் 30 மீட்டர் செகண்ட் -1 வலம் நோக்கி என்கின்ற முதலாவது விடை அமையும். எனவே 20வது வினாவுக்கு முதலாவது விடை. கண்ணாடி வழி இடைமுகத்தில் முழு திருப்பு நடைபெறுவது படத்தில் காட்டப்பட்டுள்ளது. இதன் பின்னர் கண்ணாடியின் மேல் நீர்ப்படை விடப்பட்ட போது ஒளிக்கதிரின் சாத்தியமான பாதையை காட்டுவது அல்லது காட்டுவன.
ஒரு ஊடகத்திலே ஒரு ஊடகத்திலிருந்து வழிக்கு செல்லும் ஒரு ஒளிக்கதிர் ஒன்று ஊடக வழி மேற்பரப்பை மருவி செல்லுமாயின் அதற்கு மேல் நாங்கள் எத்தனை ஊடகத்தை வைத்தாலும் இறுதி ஊடகத்தின் மேற்பரப்பை அந்த கதிர் மருவி செல்லும் என்பது தியரி, நீங்கள் படித்திருப்பீர்கள். அந்த வகையில் இங்கே வருகின்ற இந்த ஒளிக்கதிர் முழு துறைப்படையதால் இது அவதி கோணத்தில் வரவில்லை. இந்த படுகோணம் ஐ நிச்சயமாக கண்ணாடி வழி இடைமுகத்துக்கான அவதி கோணத்தை விட பெரிது. இது அவதி கோணத்தில் வந்திருந்தால் மாத்திரமே ஏ என்றது சாத்தியம். அவ்வாறு இல்லாமல் அதை விட அதிகமாக வருவதால் இது மருவி செல்வது என்பது சாத்தியமற்ற ஒன்று. எனவே ஏ அமையாது. இப்பொழுது நாங்கள் எங்களுக்கு இந்த படுகோணம் தெரியாது. எனவே இங்க வருகின்ற படுகோணம் இந்த கண்ணாடி நீர் இடைமுகத்தின் அவதி கோணத்தை விட பெரிதாகவும் இருக்கலாம், சிறிதாகவும் இருக்கலாம். அது சிறிதாக இருக்கும் போது அது உள்ளே நுழையும் போது வருகின்ற இந்த கோணம் நீர் வழி இடைமுகத்துக்கான அவதி கோணத்தை விட பெரிதாக இருப்பதற்கு சாத்தியம் உண்டு. எனவே இங்கே முழு துறைப்படைகளுக்கு சாத்தியம் உண்டு. எனவே வி என்கின்ற இது சாத்தியமான ஒன்றாக இருக்கும். அதே போன்று இங்கே வருகின்ற படுகதிரின் படுகோணம் கண்ணாடி நீர் இடைமுகத்திற்கான அவதி கோணத்தை விட பெரிதாகவும் இருக்கலாம். எனவே இந்த மேற்பரப்பில் அது முடிவடைவதற்கான சாத்தியமும் உண்டு. எனவே சாத்தியமானவை பியும் சியும். விடை இரண்டாவது விடை. 21வது வினாவுக்கு இரண்டாவது விடை. இப்பொழுது நாங்கள் 22வது வினாவுக்கு செல்வோம். காட்டப்பட்டுள்ள ஒளிக்கதிரின் முறிவின் பின் அது செல்லும் சரியான பாதையை காட்டுவது. ஒளியியல் மையத்தில் வருகின்ற கதிர் எந்தவித முறிவடையாமல் செல்லும். ஒளியியல் மையத்திலிருந்து தூரம் அதிகரிக்க அதிகரிக்க முறிவுக்கான விலகல் அதிகரிக்கும். இங்கே இது விரிவில்லை என்பதால் இந்த இரண்டு கதிர்களும் ஒருங்குவதாக காட்டப்பட்டுள்ளது. எனவே ஏயும் பியும் வர முடியாது. இது மிக அதிகமாக விரிவடைகின்றது, ஈயும் பெற முடியாது. இது ஒளியியல் மையத்துக்கு அருகில் நடப்பதால் இந்த விலகல் மிக குறைந்த அளவே இருக்கும். அப்ப குறைந்த அளவே இருக்கின்ற சி என்பதை இதற்கு பொருத்தமான விடையாக நாங்கள் கருதி கொள்ளலாம். எனவே 22வது வினாவுக்கு சரியான விடை மூன்றாவது.